friends, welcome to Renault TNPC channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 7th standard second termல 3rd unitல உள்ள இலக்கணம் டாபிக் வந்து தொழிற்பெயர் அதை பத்தி பார்க்கலாம். சரி, வீடியோக்குள்ள போறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கூட வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க, அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். சரி, இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ என்ன டாபிக்னு பாருங்க. தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு தொழிலை செய்யறது வந்து குறிக்கிறது வந்து தொழிற்பெயர். அதாவது உழவர் செய்யும் தொழில் வந்து உழுதல். ஸோ இதுல வந்து உழுதல் அப்படிங்கிற தொழிற்பெயர். தையல்காரர் செய்யும் தொழில் வந்து தைத்தல். இதுல தைத்தல்ங்கிறது தொழிற்பெயர். இந்த இந்த இது வந்து எப்படின்னா, ஒன்று ஒரு செயலை குறிக்கும், இல்லை ஒரு வினையை குறிக்கும். வினையும் செயலோ அல்லது வினையின் பெயராக அமைகிறது தான் தொழிற்பெயர். அந்த தொழிற்பெயர் வந்து ஒரு செயலையோ வினையோ குறிக்கும். இந்த தொழிற்பெயர் வந்து எண், இடம், காலம், பால் இது வந்து காட்டாது. இந்த தொழில் வந்து ஒரு ஆண் பாலா பெண் பாலா, இல்லை இது வந்து இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா இந்த மாதிரி காட்டாது. சரியா? இப்போ இதுல வந்து தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொருத்தல் இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த தொழிற்பெயர் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தொழிற்பெயரை முதல்ல வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர், இது நம்பர் 1. அடுத்து முதல்நிலை தொழிற்பெயர், அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த மாதிரி 3 வகைப்படும். இப்போ ஒன்னொன்னு எப்படி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னு பாருங்க. நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை இந்த மாதிரி இதை பாருங்க. இதுல வந்து அந்த வினை பகுதிகள் நட, உண், வாழ் அது கூட வந்து அந்த விகுதி வந்து சேர்ந்து தொழிற்பெயர் அமையும். அதாவது நட, அது அந்த நட கூட இந்த தல் சேர்ந்தா நடத்தல். அப்போ இது வந்து விகுதி. இந்த தொழிற்பெயர் வந்து நடங்கிறதே ஒரு தொழிற்பெயர் தான், அது கூட விகுதி சேர்ந்திருக்கு. அதனால இது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அப்போ நட வந்து நடத்தல். அடுத்து உண்ணல், உண் பிளஸ் அல், இந்த உண்ணலுக்கு இந்த அல் வரும். அடுத்து வாழ், வாழ்வு அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த நட, உண், வாழ் ஆகிய வினை பகுதிகள் தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோட சேர்ந்து தொழிற்பெயரா அமைது. இந்த மாதிரி விகுதிகளோட சேர்ந்து தொழிற்பெயரா அமைந்து அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். இப்ப இதுல வந்து எதெல்லாம் விகுதி பெற்ற தொழிற்பெயரா, எதெல்லாம் விகுதியா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது தல்லுல இருந்து இந்த மை வரைக்கும் என்னன்னு பாருங்க. தல், அம், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, டி, மை இது போன்றவை தொழிற்பெயரோட விகுதிகளாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விகுதிகள் வந்து வர்ற ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இந்த விகுதிகளோட வருது. தருதல் இது தல்லுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து கூறல், ஆட்டம், தருதல் தல், கூறல் அல் அதான் விகுதி. ஆட்டம் அம், விலை ஐ, வருகை கை, பார்வை வை, போக்கு கு, நட்பு பு, மறைவு உ, மறதி தி, உணர்ச்சி சி, கல்வி வி, செய்யாமை மை. இந்த வந்து இதுல இருக்க அவ்வளவு விகுதிக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து எப்படி விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா அது விகுதியோட சேர்ந்து அதுக்கு எடுத்துக்காட்டு இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். இந்த மாதிரி இலக்கணத்துல விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்னன்னு படிச்சுக்கணும். முக்கியமா எடுத்துக்காட்டு படிச்சுக்கணும். இந்த எடுத்துக்காட்டை கொடுத்துதான் இது என்னன்னு கேட்பாங்க. அதனால வந்து எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டை தரவா படிச்சுக்கோங்க. அடுத்து 2வது இது என்னன்னு பாருங்க. முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது அப்படின்னு இருக்கு. அதுல வந்து இடி, கொதி அப்படிங்கிறது வந்து எனது தொழிற்பெயர். இது வந்து இந்த இடித்தல், கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதி. இடித்தல் அப்படின்னா இடி பிளஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். அதுவே கொதித்தல்னா கொதி பிளஸ் இந்த இது வந்து பகுதி. இடித்தல்ங்கிறது உள்ளது, இடிங்கிறது இடித்தல் உள்ள பகுதி, கொதிங்கிறது கொதித்தல் உள்ள பகுதி. இப்படி வந்து இந்த சொற்களோட பகுதியாகும். இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் சொற்களின் பகுதியை முதல்நிலை என்பர். இந்த முதல்நிலை எவ்வளவு மாற்றம் பெறாமல் தொழிற்பெயராக அப்படி வருவதுதான் முதல்நிலை தொழிற்பெயர். அதாவது இந்த தொழிற்பெயர் வந்து அதாவது ஏவுதல் மாதிரி இருக்கும். இடி, ஒருத்தவங்க வந்து இடின்னு சொல்றோம், அந்த மாதிரி ஏவுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து எனது முதல்நிலை தொழிற்பெயர். அதாவது இதுல எப்படின்னா அதுல வந்து எப்படின்னா பகுதிகள் வந்து அந்த முழு வார்த்தையோட பகுதி வந்து தொழிற்பெயரா வர்றது. இடித்தல்ங்கிறதுல இடி வந்து பகுதி, கொதித்தல்ல கொதி பகுதி. இந்த மாதிரி பகுதி வந்து தொழிற்பெயரா வந்து முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுல வந்து எடுத்துக்காட்டு பாருங்க. செல்லமாக ஒரு அடி அடித்தான், அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். இந்த இதுல வந்து இது வந்து விகுதி பெறாமல் விகுதியே இல்லை. விகுதி இல்லைனாலும்
அந்த வேர் சொல்லே வந்து என்னது ஒரு பொருளை உணர்த்துது. இதுதான் என்னது முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா அந்த முதல்நிலை தொழிற்பெயர் இருக்கு பாத்தீங்களா, அது திரிந்து வரும். அதுதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதுக்கு இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். முதல்நிலை தொழிற்பெயர் என்னன்னு சொல்லிட்டேன். அந்த முதல்நிலை தொழிற்பெயரை திரிந்து வந்தா வந்து அது என்னது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன். இந்த பேரு அப்படிங்கிற வார்த்தை வந்து திரிந்து வந்திருக்கு. எப்படின்னு பாருங்க. பெரு அப்படிங்கிறதோட இதுதான் பேரு. பெற்றேன் அப்படின்னா பெரு, அது பேரு பெற்றேன். பெருங்கிறதுதான் பேரும் திரிஞ்சு வந்திருக்கு. அடுத்து உணவில் சூடு குறையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சூடு அப்படிங்கிறது வந்து சுடு அப்படிங்கிற ஒரு இதோட திரிதல் தான். அப்போ இது வந்து என்னது சுடுங்கிறது தான் சூடுன்னு திரிந்து வந்திருக்கு. இந்த மாதிரி பேரு சூடு ஆகிய சொற்களை கவனிச்சா பெரு சுடு என்னும் பகுதியின் முதல் எழுத்து நீண்டு பேரு சூடு என திரிந்து தொழிற்பெயராக மாறி உள்ளது. இவ்வாறு முதல்நிலை திரிவதாக ஒரு தொழிற்பெயர் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதாவது அந்த முதல்நிலை வந்து திரிந்து வந்தா முதல்நிலை தொழிற்பெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு சென்டென்ஸ்லயே பார்த்தாச்சு. பேரு சூடு, பேருங்கிறது பெருவோட திரிந்த ஒரு வார்த்தை, சூடுங்கிறது சுடுவோட திரிந்த வார்த்தை. அடுத்து இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த மேல இருக்க அந்த 2 வார்த்தை போக இதுவும் எடுத்துக்காட்டு படிச்சுக்கோங்க. விடு வீடு, மின் மீன், கொள் கோல், உடன்பாடு உடன்படு உடன்பாடு. உடன்படு தான். அதாவது இந்த வார்த்தைகள் வந்து எப்படின்னா தொழிற்பெயர் அது வந்து ஒரு கட்டளை வாக்கியம், ஏவல் வாக்கியமா ஏவல் சொல்லா இருக்கும். எப்படின்னா விடு அப்படிங்கிறது ஒரு ஏவல் சொல். மின், அடுத்து கொள், உடன்படு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஏவல் வாக்கியம். இது வந்து எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி திரிஞ்சிருந்தா இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்ட்டு. அப்ப இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் கரெக்டா படிச்சுக்கோங்க. இந்த எடுத்துக்காட்டை கொடுத்துதான் உங்களுக்கு கொஸ்டினே கேட்பாங்க. எடுத்துக்காட்டை கண்டிப்பா படிச்சுக்கணும். இப்ப பாருங்க, திருப்பி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லைட்டா ஒரு ரீகால் பண்றேன், பாத்துக்கோங்க. தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா தொழிற்பெயர்ல 3 வகை. தொழிலை குறிக்க தொழிற்பெயர் 3 வகை இருக்கு. விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், இப்படி 3 வகை இருக்கு. முதல்ல வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் வந்து அது விகுதியோட சேர்ந்து வரும். அதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதுல வந்து என்னென்ன விகுதி தொழிற்பெயர்ல என்னென்ன விகுதிகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டம் சொல்லியிருக்காங்க. இதை படிச்சுக்கோங்க. அடுத்து முதல்நிலை தொழிற்பெயர், அதாவது ஏவல், அதாவது பகுதியே வந்து தொழிற்பெயரா வந்துச்சுன்னா அது வந்து பகுதி மட்டும் வரும். ஒரு வார்த்தையில பகுதி மட்டும் வரும். அதான் வந்து முதல்நிலை தொழிற்பெயர். இடி கொதி, அதாவது ஏவல் ஒருமையாக வரும். இது மாதிரி வர்றதா எனது முதல்நிலை தொழிற்பெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு இதுல இருக்கு, படிச்சுக்கோங்க. அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதே முதல்நிலை தொழிற்பெயர் திரிஞ்சு வந்துன்னா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். பேரு சூடு, இது வந்து பெரு சுடுவோட திரிந்த சொல். இதை வந்து இந்த மாதிரி திரிந்து வர்றது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ இந்த வீடியோவில் வர எக்ஸாம்பிளோட நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இலக்கணத்துக்கு தான் நிறைய மார்க்கு, நிறைய கொஸ்டின் இலக்கணத்துலாம் வருது. 100 கொஸ்டின்ல இலக்கணத்தை படித்தா தான் மேக்ஸிமம் நீங்கள் 75 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். 25 கொஸ்டின் தான் ஜென்ரலாக அந்த குறள் செய்யுள் அதை பற்றி வர்றதா இருக்கும். அதனால இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இலக்கணத்தை ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம நடத்திருக்கோம், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து போட்டுட்ருக்கோம். அப்படியே பேசிக்காக படித்தாதான் உங்களுக்கு 9th 10th 11th எல்லாம் புரியும். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் டைரெக்டாக 10th ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் எதுக்கு 6th போட்டுட்டு வரேன்னா கீழேருந்தே படிங்க. இலக்கணம் வந்து மேக்ஸ் மாதிரி புரிஞ்சு படிக்கணும். அதனால கீழேருந்தே புரிஞ்சுட்டு வாங்க. இதனோட அடுத்து ஃபர்தராக வர்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.